சொல்ல வேண்டும் அல்லவான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், நான் வாழவே விருப்பம் இல்லை, என்னை வேண்டினேன், அதற்கு கடவுளே அவன் வந்து நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, என்னை சாகடிச்சிருன்னு அவன் வேண்டான். அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் தாய் தினமும் வேண்டுவதை எண்ணிக்கொண்டு இருக்கிறாளாம், வேண்டின்னு பிரேயர் பண்ணினே இருக்கிறாளாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குழந்தை என்ன பண்றான், சாவறதுக்கு ட்ரை பண்றான், எனக்கு உலகத்துல வாழவே விருப்பம் இல்லைன்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் எந்நேரமும் ஜெபம் பண்ணிக்கொண்டே என் மகன் நல்லாகும். தாயோட உள்ளம் அப்படிதாங்க, தாயோட உள்ளம் அப்படிதானே. தாய் என்ன பண்ணுவா, தன் பிள்ளையை நல்லா பார்க்கணும்னு தான் எண்ணிக்கொண்டே இருப்பான். அதனால தாயை போலதான் ஆண்டவர் தாயோட ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தாயோட ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என் தேவன் மறக்காதவர். தாயோட எப்பவும் பிள்ளைகளை பத்தி நம்ம அப்படி விட்டுறோமா, பேர குழந்தைங்களா இருக்கட்டும், அது தலைமுறை மாறினாலும் நம்மளோட ரத்தம் நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ வேண்டாம் நீ என்று நினைக்கிறாய், உன் தாயோ எந்நேரமும் என்னிடத்தில் என் மகனை காப்பாற்ற வேண்டும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுதான் சொல்றாரு கர்த்தர், உன் தாயே நிறுத்தன்னு சொல்லு, ஜெபம் பண்ண வேண்டாம் நிறுத்தன்னு சொல்லு, உன்னை காப்பாற்ற வந்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், உற்றார் உறவுகள் உன்னை மறந்தாலும், பெற்ற பிள்ளைகள் நம்மளை உதறி தள்ளி விட்டு போனாலும், நம்ம அனாதையா நிற்கதியா நின்றாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஒவ்வொருக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15 பைபிள் சொல்லப்படுகிறது. பைபிள் வசனம் மூலியமா தான் உங்ககிட்ட பேசுகிறேன். சில பேரு ஆசீர்வாதம் வேணும்னுட்டு ஆசீர்வாதமா சொல்லிட்டு உங்ககிட்ட என்னாக்குதானே எல்லாத்தையும் புடிங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தேவை ஆசீர்வாதமும் வேணும், என் பிள்ளைகள் வாழவும் வேண்டும், ஆண்டவரோட வார்த்தையும் சொல்ல வேண்டும். ஆண்டவரோட வார்த்தை மூலியமா தான் உங்ககிட்ட பேச வேண்டும். வாயில குடுகுடுக்கார மாதிரி நம்ம பேசக்கூடாது, குடுகுடுக்கார மாதிரி வந்து நம்ம பேசக்கூடாது. ஆண்டவரோட வார்த்தை வைத்து தான் நம்ம பேச வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஆண்டவரே,